நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். என்ன வர சொன்னீங்களா மகாமந்திரியரே? உண்மையிலேயே நான் செஞ்ச எல்லாமே விஜயநகரத்தோட நன்மைக்காக தான் செஞ்சேன். பண்டிதர் ராமகிருஷ்ணரே, நீங்க எவ்வளவு பெரிய முட்டாள் தெரியுமா? விஜயநகரத்தோட மிகப்பெரிய எதிரிக்கிட்ட விஜயநகரத்தோட நன்மையை பத்தி பேசிட்டு இருக்கீங்க. நீங்க என்ன சொல்றீங்க மகாமந்திரி? உங்களை பார்க்கும்போது எனக்கு புறா தான் ஞாபகத்துக்கு வருது. அந்த புறா பூனைய பார்த்ததும் பயந்து போய் கண்ணை மூடிக்குமா, அப்புறம் எல்லாம் இருண்டு போச்சு, யாரும் என்ன பார்க்கலன்னு நினைச்சுக்குமா. இப்போ நீங்களும் அப்படித்தான். இப்ப நீங்க ஆடுற ஆட்டத்தை யாரும் பார்க்கலன்னு நினைக்கிறீங்க. ஆனா நீங்க ஒரு விஷயத்த மறந்துட்டீங்க. என்னோட இந்த பார்வை, இது ஞான பார்வை. இதுல இருந்து யாராலையும் தப்பிக்க முடியாது. புரிஞ்சுதா இல்ல புரியலையா? ராஜகுரு தத்தாச்சாரியாருக்கு உங்க திட்டத்தை பத்தி எப்படி தெரிய வந்துச்சு? இந்த எண்ணம் தான் இப்ப உங்களை கொடைஞ்சுகிட்டு இருக்குல்ல. எனக்கு எப்ப சந்தேகம் வந்துச்சு தெரியுமா? நீங்க மகாராஜா கிருஷ்ணதேவராயரை பத்தி என்கிட்ட விசாரிச்சீங்கல்ல, அப்பதான். நீங்க மகாராஜாவை எங்க கைது பண்ணி வச்சிருக்கீங்க சொல்லுங்க. அதுக்கப்புறமா நான் என்னோட குருவை சந்திக்க போனேன். அப்பதான் அவர் அந்த கிளிய பத்தி என்கிட்ட சொன்னாரு. அதுதான் அந்த உலகம் அழிய போறதா சொன்ன அந்த கிளிய பத்தி. அப்பதான் அந்த வயசான விவசாயி ஞாபகத்துக்கு வந்தான். அதான் ஒருத்தன் அவன் வயலுக்கு நம்ம எல்லாரையும் கூட்டிட்டு போய் எரிக்கல்லு அவனோட வயல்ல விழுந்துருச்சுன்னு சொன்னான்ல. எல்லாமே நாசமா போச்சு. என்னோட நிலம், என்னோட வயல் எல்லாமே நாசமா போச்சு. அதுக்கப்புறம் உங்க நண்பன் எனக்கு ஞாபகத்துக்கு வந்தான். அவன் ஒரு திக்குவாய். அவங்கிட்ட ஒரு அருமையான கிளியும் இருக்குது. மகாமந்திரி, அது நான் இன்னும் பேசிய முடிக்கல பண்டிதரே. என் மனசுக்குள்ள இப்ப ஒரு கேள்வி இருக்குது. என்னோட குருவை பத்தி உங்களுக்கு எப்படி தெரிய வந்துச்சுன்னு. ஆனா அதுவும் ஒரு சரியான நேரம் வரும்போது கண்டிப்பா தெரிய வந்துடும். இந்த ஆட்டத்தை நீங்க ஆரம்பிச்சு வச்சதுனால நீங்களே முடிக்கலான்னு நினைக்கிறீங்களா? வாய்ப்பே இல்ல. இந்த ஆட்டத்தை ஆரம்பிச்சது வேணா நீங்களா இருக்கலாம். ஆனா இதோட முடிவு என்னவா இருக்கணும்னு நான் தான் முடிவு பண்ணுவேன். நான் மகாராஜா கிருஷ்ணதேவராயரை எங்க கைது செஞ்சு வச்சிருக்கிறேங்கிறத தெரிஞ்சுக்க நீங்க ரொம்ப ஆர்வமா இருக்கீங்கல்ல. ஆனா ஆட்டை இப்ப தலைகீழ ஆயிடுச்சு. வேட்டையாட நினைச்சவனே வேட்டைக்கு இரையாக போறான். நான் நினைச்சா உங்க தலையை இப்பவே துண்டாக்கிற முடியும் பண்டிதரே. ஆனா நான் அப்படி பண்ண மாட்டேன். ஏன்னா சீக்கிரமாவே விஜயநகரத்தோட புது மகாராஜா அரியணையில அமர போறாரு. அந்த புது மகாராஜாவுக்கு நீங்க தானே பட்டாபிஷேகம் பண்ணணும். புது மகாராஜாவுக்கு கிரீடத்தை நீங்க தானே கொடுக்கணும். விஜயநகரத்தோட புது மகாராஜாவாக போறது நான் தான். கவலையே படாதீங்க. உங்க உயிரை நான் நிச்சயம் எடுப்பேன். ஆனா ஒரு தடவை மட்டும் இல்ல, திரும்ப திரும்ப. விஜயநகரத்து மக்கள் உங்களை கடவுளா நினைக்கிறாங்க. உங்களை ரொம்ப ரொம்ப மதிக்கிறாங்க. அந்த மரியாதையில தான் உங்க உயிரே அடங்கி இருக்குது. நான் அந்த மரியாதையை என்னோட வாளால சின்ன பின்னமாக்க போறேன். அப்புறம் எந்த மக்கள் உங்களை மதிப்பிற்குரியவரா நினைச்சு உங்களை வணங்குனாங்களோ அதே மக்கள் உங்களை ஒரு அவமான சின்னமா பார்க்கல அப்படின்னா அப்புறம் இனி என்னோட பேரு கை காலா இல்ல. உங்களால தடுக்க முடிஞ்சா தடுத்து காட்டுங்க.
தடவை நான் உங்க உயிரை காப்பாத்தணும்னு உங்களுக்கு தெரிஞ்ச பிறகும் என் உயிரை பறிக்க நினைக்கிறீங்களா? அருமை மகாமந்திரியாரே, நீங்க பெரிய மகான். நீங்க உண்மையிலேயே அருமையான ஒரு மகாமந்திரி. இன்னைக்கு என்னுடைய பார்வையில உங்க மேல இருந்த மரியாதை இன்னும் அதிகமாகுது. இவ்வளவு செயல்களை எப்படி பண்றீங்க? என்னால அதெல்லாம் செய்ய முடியாது. நீங்க உங்க எதிரிகளை வாயடைக்க வச்சிடுறீங்க. இப்ப பாருங்க, இன்னைக்கு நீங்க உங்களுடைய மிகப்பெரிய ரகசியத்தை என்கிட்ட சொல்லிட்டீங்க. உங்களுக்கு தன்னம்பிக்கை ரொம்ப அதிகம். நீங்க ரொம்ப சிறப்பானவர். உண்மையிலேயே அற்புதமான மனிதர் நீங்க. என்னோட பெருமைகளை நீங்க இன்னும் முழுசா பார்க்கவே இல்லையே பண்டிதர் ராமகிருஷ்ணரே. இதுக்கப்புறம் நீங்க நான் என்னென்னலாம் பண்ண போறேங்கிறத பாருங்க. இந்த விஜயநகரத்துல உங்களோட அடையாளத்தையே நான் மாத்தல, அப்புறம் என்னோட பேரு கை காலா இல்ல. நிச்சயம் மகாமந்திரி, உங்க எண்ணம் நிறைவேறதான் இந்த பூஜை. நீங்க இப்ப என்கிட்ட விஜயநகரத்துடைய அரியணையில அமரணும்னு சொன்னீங்க. அதுக்காக எதை வேணாலும் பண்ணுவீங்கல்ல? அப்படின்னா என்னுடைய இந்த வாழ்த்துக்களை ஏத்துக்கோங்க. இது நிச்சயமா உங்களுக்கு தேவைப்படும். பண்டிதர் ராமகிருஷ்ணரே, நான் என்னோட கட்டுப்பாட்டை இழக்கிறதுக்குள்ள, என்னோட வாள் உங்களோட உயிரை பறிக்கிறதுக்குள்ள நீங்க இங்கிருந்து கிளம்பி போயிடுங்க. புரிஞ்சுதா இல்ல புரியலையா? புரிஞ்சிருச்சு மகாமந்திரி. இந்த தடவை எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டேன். இவரு அப்பாவை எங்க கைது பண்ணி வச்சிருக்காருன்னு தெரிஞ்சுக்கலாம் தான் நான் நினைச்சேன். ஆனா இவரு எனக்கே சவால் விடுறாரே. அப்புறம் என்னால எப்படி அப்பா இருக்கிற இடத்தை தெரிஞ்சுக்க முடியும்? பண்டிதர் ராமகிருஷ்ணா, உனக்கும் உன்னோட மரணத்துக்கும் இடையிலான தூரம் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும் குறைஞ்சுக்கிட்டே தான் வருது. மந்திரியாரே, நீங்களா? உங்ககிட்ட நான் எத்தனை தடவை சொல்லிருக்கேன், இந்த மாதிரி நீங்க என்னோட அறைக்கு வெளியே வந்து நிக்காதீங்கன்னு. ஒருவேளை மகாராஜா நீங்க இங்க இருக்கிறத பாத்துட்டாருன்னா, உங்க மேல அவருக்கு சந்தேகம் வந்துருச்சுன்னா, அப்புறம் மகாராஜாவோட உயிர் போயிடும். அவருக்கு சந்தேகம் வரலனாலும் உயிர் போயிடும். எப்படியும் மகாராஜாவோட உயிர் போகத்தான் போகுது. இன்னொரு விஷயத்தையும் புரிஞ்சுக்கோ, எனக்கு வேற வழியே இல்லாம தான் இன்னும் மகாராஜாவோட உயிரை எடுக்காம இருக்கிறேன். ஏன்னா நான் ஒருவேளை மகாராஜாவை கொலை செஞ்சு விஜயநகரத்தோட சிம்மாசனத்துல உட்கார்ந்தாலும் அப்பவும் இந்த பண்டிதர் ராமகிருஷ்ண ஒட்டுமொத்த விஜயநகர மக்கள் எல்லாரையும் எனக்கு எதிராக கண்டிப்பா ஒண்ணு திரட்டுவான். அதனால முதல்ல பண்டிதர் ராமகிருஷ்ணனோட உயிரை எடுத்தே தீரணும். அதை எப்படி பண்ண போறீங்க? அப்புறம் எந்த மக்கள் உங்களை மதிப்பிற்குரியவரா நினைச்சு உங்களை வணங்குனாங்களோ அதே மக்கள் உங்களை ஒரு அவமான சின்னமா பார்க்கல அப்படின்னா அப்புறம் இனி என்னோட பேரு கை காலா இல்ல. நீங்க ஏன் இப்படி பண்ணீங்க மந்திரியாரே? பண்டிதர் ராமகிருஷ்ணருக்கே சவால் விட்டுட்டு வந்திருக்கீங்க. இப்ப நீங்க என்ன சொன்னீங்க? பண்டிதர் ராமகிருஷ்ணர் ரொம்ப திறமையானவரு, அவரை நினைச்சா மக்களையே போராட வைப்பாருன்னு சொன்னீங்க. அப்படி இருந்தும் நீங்க ஏன் இப்படி பண்ணீங்க? இதுக்கு பதிலா நீங்க அவரோட உயிரையே பறிச்சிருக்கலாமே. இதுதான் உனக்கும் எனக்கும் இடையில இருக்கிற வித்தியாசம். நான் எந்த பிரச்சனையா இருந்தாலும் அதோட அடி ஆழத்துக்கே போய் அதை அழிச்சிருவேன். எதிர்காலத்துல எப்பவும் அது எனக்கு எதிரா வந்து எந்த ஆபத்தையும் ஏற்படுத்திடக்கூடாது. அப்படிதான் இந்த பண்டிதர் ராமகிருஷ்ணனும். இன்னைக்கு நான் அந்த பண்டிதர் ராமகிருஷ்ணனை கொன்னுட்டா அவன் நிரந்தரமா விஜயநகர மக்களோட மனசுல அழியாம இருப்பான். விஜயநகர மக்கள் அவனை கடவுளா பாக்குறாங்க, அவனை வணங்குறாங்க. அதனால நாம முதல்ல பண்டிதர் ராமகிருஷ்ணனோட அந்த ஆளுமையை அழிச்சாகணும். விஜயநகர மக்கள் மத்தியில அவனை நாம அசிங்கப்படுத்தி ஆகணும்.
அவனோட மானம் மரியாதைன்னு எல்லாத்தையுமே நாம மண்ணோட மண்ணாக்கியே தீரணும். இதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் நான் பண்டிதர் ராமகிருஷ்ணனோட உயிரை கண்டிப்பா எடுப்பேன். ஆனா மந்திரியாரே, அத எப்படி பண்ணுவீங்க? முதல்ல நீ இப்ப பண்டிதர் ராமகிருஷ்ணனுக்கு எதிரா மகாராஜாவோட மனசுல விஷத்தை பரப்பி ஆகணும். அதுக்கப்புறம் அடுத்து என்ன பண்ணணுங்கிறத நான் உனக்கு சீக்கிரமா சொல்றேன். என்ன அரசவையா? அரசவைக்கு போகணுமா? ஆனா என்ன பண்றதுன்னு தான் புரியல. அங்க அந்த கை காலை என்ன மிரட்டுறாரு சாரதாமா. இனி என்ன பண்ண போறாரோ தெரியல. இன்னொரு பக்கம் மகாராஜாவும் என் மேல கோவமா இருக்காரு. என்ன பண்றதுன்னு ஒன்னும் புரியல. பண்டிதர் ராமகிருஷ்ண ஐயா, ஐயோ, இவ ஏங்க வந்தா? போமா, போய் சமாளிமா. ஐயோ, பண்டிதர் ராமகிருஷ்ண ஐயா, பண்டிதர் ராமகிருஷ்ண ஐயா உள்ள இருக்காரா? அவர்கிட்ட கொஞ்சம் முக்கியமா பேசணும். அவர் ஓய்வு எடுக்கிறாரா? சரி, நான் போறேன். வெங்கடேஸ்வரா, ஓஹோ, அவர் வீட்ல இல்லையா? அப்ப உள்ள யார் இருக்கிறது? பண்டிதர் ராமகிருஷ்ண ஐயா, நீங்க உள்ளதா இருந்தீங்களா? ஆனா இவங்க என்னடானா என்கிட்ட நீங்க வீட்ல இல்லன்னாங்க. உனக்கு கொஞ்சம் கூட பொறுமையே கிடையாதுல்ல? இந்தாங்க, இந்த புத்தகத்தை நான் உங்களுக்காக தான் கொண்டு வந்திருக்கேன். இது நீங்க எங்க அப்பாக்கு கொடுத்தது. வணக்கம், நான் அப்ப கிளம்புறேன். கிளம்பு. மகாராஜா இப்படி என் மேல கோவமா இருக்கிறது நல்ல விஷயம் இல்ல. நான் இப்ப ஏதாவது செஞ்சு அவர் கோபத்தை அமைதிப்படுத்தி ஆகணும். இது பெரிய அநியாயம். நீங்க இப்படி எல்லாம் செய்யக்கூடாது. அநியாயம் பண்றது நான் ஒண்ணும் இல்ல, நீங்க தான். செல்வத்தை எல்லாம் நான் தர முடியாது. என்னாச்சு ஐயா? என்ன பிரச்சனை? நல்ல வேளை நீங்களே வந்துட்டீங்க பண்டிதரே. நீங்க தான் நியாயம் வழங்கணும். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இவரோட அப்பாவுக்கு ஆடை வியாபாரத்துல நஷ்டம் ஏற்பட்டது. ஆடை வியாபாரத்தை மேம்படுத்த என்கிட்ட செல்வத்தை கடனா வாங்கினாரு. சரி, அதுக்கு என்ன இப்போ? எங்க அப்பா இப்ப உயிரோடவே இல்ல. ஆனா இவர் என்னடானா, அவர் வாங்கின கடனை நான் அடைக்கணுமா? எந்த ஒரு நியாயம் இது? நீங்க அவர்கிட்ட கடனை கொடுத்துட்டு என்கிட்ட வசூல் பண்ணுவீங்களா? என்கிட்ட இருந்து இவரோட அப்பா வியாபாரத்தை மேம்படுத்த தான் கடன் வாங்கினாரு. பண்டிதர் ராமகிருஷ்ணரே இவங்க கிட்ட பெரிய கடை இருக்கு. அது இப்ப லாபத்துல தான் ஓடிக்கிட்டு இருக்கு. அதுக்கு என்னங்க, நான் எதுக்காக கடனை திருப்பி தரணும்? நான் தான் உங்ககிட்ட கடனே வாங்கலையே. என்ன சரிதானே? ஆமா, இவர் சொல்றது சரிதான். இவர் சொல்றது சரி. பண்டிதர் ராமகிருஷ்ணரே, இப்ப நான் பெரிய பிரச்சனையில இருக்கேன். எனக்கு இப்ப நிச்சயமா செல்வம் தேவைப்படுது. நீங்க தான் நீதி வழங்கணும். எனக்கு உங்களை பார்த்தா கவலையா தான் இருக்கு. ஆனா இவர் சொல்றதும் சரிதானே. இவர் தான் உங்ககிட்ட கடனே வாங்கலையே. அப்புறம் ஏன் உங்க கடனை இவர் அடைக்கணும்? கடன் வாங்கினது இவருடைய அப்பா. அந்த செல்வத்தை அவர் அவருடைய துணி கடையில முதலீடு செஞ்சிருக்காரு. அப்போ உங்க செல்வம் அங்க இருக்கு. நீங்க ஒண்ணு பண்ணுங்க. நீங்க இவங்க அப்பாவுடைய துணி கடையை எரிச்சிடுங்க. அட என்னங்க சொல்றீங்க? என் கடையை எப்படி எரிக்க முடியும்? உங்க கடையா? அந்த கடை தான் உங்க அப்பாவோடதாச்சே. ஆமா, எங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறமா வாரிசுங்கிற முறையில அது எனக்கு தானே சொந்தமாகணும். அப்படியா? உங்க அப்பா சேர்த்து வச்ச செல்வம் எல்லாம் உங்களுக்கு, வாழ்ந்த வீடு உங்களுக்கு, கடை உங்களுக்கு, லாபம் உங்களுக்கு. எப்படி உங்க அப்பாவோட கடையில இருக்கிற லாபத்தை நீங்க அனுபவிக்கிறீங்களோ அதே மாதிரி சுமையையும் தூக்கி ஆகணுமே. இல்லனா எல்லாத்தையும் விட்டுருங்க. கடை, செல்வம், லாபம் எல்லாத்தையும் விட்டுருங்க. இப்ப எந்த கடையை நீங்க சொந்தம்னு கொண்டாடுறீங்களோ அந்த கடை எப்பவோ கடன்ல முழுகி இருக்க வேண்டியது. ஆனா இன்னைக்கு அது லாபத்துல இருக்குதுன்னா அதுக்கு காரணம் இவர் அந்த நேரத்துல சரியா உங்க அப்பாவுக்கு கடன் கொடுத்ததுதான். அந்த செல்வம் உங்க கடையில முதலீடா இருக்கு. அப்படி பார்த்தா அந்த கடையே இவருக்கு தானே சொந்தம். என்ன? இல்ல இல்ல, அந்த கடை எனக்கு தான் சொந்தமாகும். எங்க அப்பா இவர்கிட்ட எவ்வளவு கடன் வாங்கியிருக்காரோ அது எல்லாத்தையும் நானே அடைச்சிடுறேன்.
இதுதான் உண்மையான நீதி. பண்டிதர் ராமகிருஷ்ணர், பண்டிதர் ராமகிருஷ்ணர், பண்டிதர் ராமகிருஷ்ணர். மகாராஜா, 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 அரசவைக்கு போறதுக்கு நேரம் ஆயிடுச்சு. எங்க இருக்கீங்க மகாராஜா? மகாராஜா, மகாராஜா, என்னாச்சு? எதுக்காக அழறீங்க? என்னாச்சு மகாராஜா? என்ன சொல்றது, கெட்டது நடந்துருச்சு மகாராணி. இனிமேல் என்னால யார் முகத்திலையும் முழிக்கவே முடியாது. நீங்களே சொல்லுங்க, இந்த தலையோட நான் எப்படி அரசவைக்கு போக முடியும்? எல்லாரும் என்ன பார்த்து சிரிப்பாங்க. எல்லாரும் என்ன முடியில்லாத தலையோட பார்த்துட்டாங்க. என்னாலயே என்ன நம்ப முடியல. உலகமே அழிய போகுதுங்கிறத நம்பி இப்படி நான் மோசம் போயிட்டேனே. பண்டிதர் ராமகிருஷ்ணா, முதல்ல நீ இப்ப பண்டிதர் ராமகிருஷ்ணனுக்கு எதிரா மகாராஜாவோட மனசுல விஷத்தை பரப்பி ஆகணும். உலகம் அழிய போறது நீங்க நம்பவே இல்ல மகாராஜா. பண்டிதர் ராமகிருஷ்ணர் சொன்னதை நீங்க முழுசா நம்புனீங்க. இன்னைக்கு நீங்க கேளிக்கைக்கு உரியவரானதும், இன்னைக்கு இந்த மொத்த விஜயநகரமும் உங்களை பார்த்து சிரிக்கிறதும், இது எல்லாத்துக்கும் முழு காரணம் அந்த பண்டிதர் ராமகிருஷ்ணர் தான். உங்களுக்கு தான் ரொம்ப நல்லாவே தெரியுமே, உங்களால அவரை தண்டிக்கவே முடியாது. என்ன? ஏன் ஏன் என்னால தண்டிக்க முடியாது சொல்லுங்க. ஏன்னா விஜயநகரத்து மக்களுடைய பார்வையில அவரு ரொம்ப ரொம்ப மரியாதைக்குரியவரு. நம்ம மக்கள் உங்களை விட அவர்தான் ரொம்ப அதிகமா மதிக்கிறாங்க. அந்த ஆணவம் தான் அவருடைய தலைக்கேறிடுச்சு. மகாராஜா, இந்த ஆணவத்தை நாம கண்டிப்பா அழிச்சே ஆகணும். ஆனா அது எப்படி? மகாராஜா, இன்னைக்கு அரசவையில நீங்க அந்த பண்டிதர் ராமகிருஷ்ணரை கண்டுக்காதீங்க. ஒவ்வொரு விஷயத்திலையும் அவருடைய அறிவுரையை கேட்கறது, அதை ஏத்துக்கிறதுன்னு எதையும் செய்யாதீங்க. அதுக்கப்புறம் அவருடைய மரியாதை தானா குறைஞ்சிரும். அவருடைய ஆணவமும் தானா அழிஞ்சிரும். நீங்க ரொம்ப சரியா சொன்னீங்க மகாராணி. பண்டிதர் ராமகிருஷ்ணரோட ஆணவத்தை அழிக்க வேண்டிய நேரம் இப்போ வந்துடுச்சு. பார்த்துட்டே இருங்க, அந்த பண்டிதருக்கு நான் எவ்வளவு பெரிய தண்டனையை கொடுக்க போறேன்னு பாருங்க. பண்டிதர் ராமகிருஷ்ணா! என்னாச்சுப்பா? ஏன் மூஞ்ச திருப்பிக்கிட்டீங்க? நான் யாருன்னு தெரியலையா? அட, ஒருவேளை மௌன விரதத்துல இருப்பாங்களோ? என்ன பண்றது தனி? அட, தனி ஐயா, மணி ஐயா, ரெண்டு பேரும் எப்படி இருக்கீங்க? அட, என்னாச்சு? அட, எங்க ஓடுறீங்க? என்ன விஷயம்னு சொல்லுங்க. என்ன இது? இன்னைக்கு ஏன் யாரும் என்கிட்ட பேசல? அப்பா மாதிரியே தானே வந்திருக்கேன். அப்புறம் என்ன? பாவம் பண்டிதர் ராமகிருஷ்ண, இன்னைக்கு இங்க அவனுக்கு என்ன நடக்க போகுதுன்னு கூட தெரியாது. குருவே, ஐயோ, என்ன பண்றீங்க நீங்க? தள்ளி போங்க, என்னை விட்டு தள்ளி போங்க. என்கிட்ட எதுவும் பேசாதீங்க. நீங்க என்கிட்ட ஏதாவது பேசுனீங்கன்னா அப்புறம் எனக்கு தான் பிரச்சனை வரும். பிரச்சனை ஏன் வரப்போகுது? என்ன விஷயம்னு சொல்லுங்க. என்ன விஷயமா? ஐயோ, உங்களாலதான் மகாராஜாவை பத்தி மொத்த விஜயநகர மக்களும் தெரிஞ்சுக்கிட்டாங்க. மகாராஜா மண்டைகளை தலையில முடியலன்னு சொல்றாங்க. நீங்க பாருங்க, மகாராஜா நான் வந்து உங்ககிட்ட பேசுறத பார்த்தாருன்னா அப்புறம் அவர் ஏன் முடிய விட்டுடுவாரு. போயிடுங்க.
மகாராஜா பாலகுமார் மகாராஜா பாலகுமார் மகாராஜா பாலகுமார் மகாராஜா எங்க போறீங்க? நில்லுங்க. மகாராஜா பாலகுமார் மகாராஜா பாலகுமார் மகாராஜா பாலகுமார் மகாராஜா மகாராஜா ரொம்ப கோவத்துல இருக்காரு. என்ன பண்றது? இவர் கோவத்தை எப்படி போக்குறது? மகாராஜா எனக்கு பேசுறதுக்கு அனுமதி கொடுங்க. பேசுங்க. ரொம்ப நன்றி மகாராஜா. இன்னைக்கு உங்க முன்னாடியும் இந்த அரசவை முன்னாடியும் என்னுடைய ஒரு ரகசியத்தை சொல்ல போறேன். அது என்ன ரகசியம்னா, நான் எப்பெல்லாம் ரொம்ப பயப்படுறேனோ அப்பெல்லாம் நான் எனக்கு பேசும்போது விக்கல் வந்துடும் மகாராஜா. நீங்க இப்ப என்ன சொல்ல வரீங்க? அதான் மகாராஜா, இந்த பிரபஞ்சத்துல எந்த குறையுமே இல்லாத எந்த ஒரு நபரும் கிடையாது. ஒண்ணு உடல் அளவுல பிரச்சனை இருக்கும், இல்ல மனதளவுல பிரச்சனை இருக்கும். ஆனா நாம எப்பவுமே நம்மளுடைய அந்த குறைய நினைச்சு வெக்கப்படவே கூடாது. நாம அத முழு மனசோட ஏத்துக்கணும். ஆமா, இந்த பிரபஞ்சம் நம்மளுடைய குறைய பார்த்து நம்மள பார்த்து சிரிக்கலாம். ஆனா நாம கவலைப்படக்கூடாது மகாராஜா. என்ன பாருங்க, இன்னைக்கு நான் உங்க எல்லாரும் முன்னாடியும் என்னோட ஒரு குறைய சொல்லி இருக்கிறேன். அது மூலமா நான் துணிச்சலானவன்னு நிரூபணமாகுது. பண்டிதர் ராமகிருஷ்ணரே, நீங்க துணிச்சலானவரா இல்லையான்னு யாராவது தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டாங்களா? நீங்க எதுக்காக இப்படி பேசிட்டு இருக்கீங்க? ஏன்னா மகாராஜா தன்னுடைய ஒரு குறைய பத்தின உண்மையை எல்லாரும் முன்னாடி சொல்லிட்டாரு மகாராணி. ஏன்னா மகாராஜாவும் துணிச்சலானவர் தான். இப்படிப்பட்ட துணிச்சல் எல்லா மனுஷனுக்கும் இருக்காது மகாராணி. மகாராஜா துணிச்சலானவர், தைரியமானவர், ஒரு வீரர். போது, நிறுத்துங்க. ரொம்ப பேசுறீங்க. நீங்க இப்படி பேசுறதுனால மகாராஜாவுக்கு நடந்த எதுவுமே மாற போறது கிடையாது. மொத்த விஜயநகரமும் மகாராஜாவை கேலிதான் பண்ணுச்சு. அவரை முடியில்லாதவர்னு சொன்னாங்க. அது எப்படி மறையும்? ஆனா மகாராஜா மட்டும்தான் முடியில்லாதவரா? என்ன மகாராணி, லட்சக்கணக்கான மக்கள் அப்படி இருக்காங்க. என்ன பாருங்க, நானும் முடியில்லாதவன் தான். பண்டிதர் ராமகிருஷ்ணரே, நீங்க ரொம்ப துணிச்சலானவர்னு சொன்னீங்க. ஆனா அதுக்காக இவ்ளோ துணிச்சல்லாம் ஆகாது. அப்படின்னா நீங்களும் மகாராஜாவும் ஒன்னா? மகாராஜா, மகாராஜா, நான் நீதி வேண்டி உங்ககிட்ட வந்திருக்க மகாராஜா. என்னாச்சு மகாராஜா, இது என்னோட சகோதரர். இவர்கிட்ட நிறைய செல்வங்கள் எல்லாம் இல்ல மகாராஜா. இருந்தாலும் இவர் ஒரு நபரை நம்பி அவருக்கு கொஞ்சம் செல்வங்களை கடனா கொடுத்தாரு மகாராஜா. ஆனா இப்ப அந்த நபர் அந்த செல்வங்களை திருப்பி கொடுக்க மறுக்கிறாரு மகாராஜா. இந்த கவலையால என்னோட சகோதரர் கிணத்துல குதிச்சு தன்னோட உயிரை விடவும் துணிஞ்சிட்டாரு மகாராஜா. ஐயா, தற்கொலை பண்றது புத்திசாலித்தனம் இல்ல. புத்திசாலித்தனம்ன்றது குற்றவாளிக்கு தண்டனை வாங்கி கொடுக்கிறது தான். நீங்க கவலைப்படாதீங்க. இந்த அரசவை நீதிக்கான கோவில். மகாராஜாவுடைய அருளால எல்லாருக்கும் நீதி கிடைக்கும். நிச்சயம் உங்களுக்கும் கிடைக்கும். இதெல்லாம் நீங்க சொல்றீங்களா? நீங்க சொல்றது உண்மைன்னா எங்க செல்வத்தை திருப்பி கொடுங்க. நான் கொடுக்கணுமா? நீங்க வாங்கி இருந்தா நீங்க தானே திருப்பி கொடுக்கணும். நீங்க என்ன சொல்றீங்க? நான் உங்ககிட்ட எப்ப செல்வம் வாங்கினேன்? மகாராஜா, நான் ஒன்னும் பொய் சொல்லல. என்னோட சகோதரனும் இதோ இவரும் நடந்த சம்பவத்துக்கு சாட்சியா இருக்காங்க. ஆமா மகாராஜா, ஏன் முன்னாடி தான் பண்டிதர் ராமகிருஷ்ணர் இவர்கிட்ட இருந்து செல்வத்தை வாங்கினாரு. ஆமா மகாராஜா, அவர் சொல்றது உண்மைதான். தயவு செஞ்சு நீதி வழங்குங்க மகாராஜா. மகாராஜா வாழ்க! நீதி வழங்குங்க மகாராஜா. சரி, நீங்கெல்லாம் யாரு? உங்களுக்கு என்ன பிரச்சனை சொல்லுங்க. பண்டிதர் ராமகிருஷ்ணர் எங்க கிட்ட செல்வங்கள் கடன் வாங்கியிருந்தாரு. 2 நாள்ல திருப்பி கொடுத்துறேன்னு சொன்னாரு. ஆனா இப்ப மறுக்கிறாரு. ஆமா மகாராஜா, கடனை வாங்கிட்டு இப்ப என்ன யாருன்னு கேக்குறாரு. அது மட்டும் இல்ல, என்ன மிரட்டுறாரு. கொடுத்த கடனை திரும்ப கேட்டா தண்டனை வாங்கி தருவேன்னு மிரட்டுறாரு. மகாராஜா, இவங்க எல்லாரும் பொய் சொல்றாங்க. என்ன பொய் சொல்றமா? நீங்க தானே எங்க முன்னாடி அப்படி சொன்னீங்க. ஐயோ, நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. உங்களுக்கு புரியாததை நான் உங்களுக்கு புரிய வைக்கிற பண்டிதர் ராமகிருஷ்ணா. சரி, அதை விடுங்க. ஒருத்தர் வேணா பொய் சொல்றாங்கன்னு வச்சுக்கலாம். சரி, அது கூட பரவாயில்ல.
2 பேர் உங்க மேல பொய் புகார் சொன்னா கூட விட்டுறலாம். ஆனா இது அப்படி இல்லையே. உங்களை தவிர எல்லாரும் பொய் சொல்லுவாங்களா என்ன? பண்டிதர் ராமகிருஷ்ணரே, இங்க இருக்கிற யாருக்காவது உங்க மேல தனிப்பட்ட விரோதம் இருக்கா? பண்டிதர் ராமகிருஷ்ணரே, ஏழைகளான எங்களுக்கு கருணை காட்டுங்க. நாங்க என்ன வட்டி கடையா வச்சிருக்கோம்? நட்புக்காக தானே கொடுத்தோம். நாங்க எல்லாரும் ஏழை விவசாயிகள். உங்க மேல வச்சிருந்த நம்பிக்கையை பாழாக்கிட்டீங்க. மகாராஜா, இவர் எங்களை ஏமாத்திட்டாரு. பெரிய ஆமா மகாராஜா, இவர் எங்களை ஏமாத்திட்டாரு. மகாராஜா நீதி வழங்குங்க. மகாராஜா நீதி வழங்குங்க. அமைதி அமைதி அமைதியா இருங்க. பண்டிதர் ராமகிருஷ்ணரே, நீங்க எப்பவும் அநீதிக்கு எதிராக குரல் கொடுக்கக்கூடிய நீதிமான் தானே? ஆனா இவ்வளவு பெரிய அநீதியை பண்றதுக்கு முன்னாடி நீங்க ஒரு நொடி கூட யோசிக்கலையா? இந்த விஜயநகர சாம்ராஜ்யத்தோட மரியாதையே நீங்க தானே பண்டிதர் ராமகிருஷ்ணரே. அப்படிப்பட்ட நீங்களே உங்க மரியாதையை கெடுத்துக்கிட்டீங்களே. பண்டிதர் ராமகிருஷ்ணரே, நீங்க இப்படி பண்ணுவீங்கன்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல, தெரியுமா? என்ன மன்னிச்சிடுங்க மகாராஜா. ஆனா எதையும் நிரூபிக்காத வரைக்கும் அதை எதையும் உண்மையை ஏத்துக்க முடியாது. எந்த ஒரு குற்றவாளியும் அவனுடைய குற்றம் நிரூபிக்கப்படுற வரைக்கும் அவன் குற்றவாளியே கிடையாது. அதனால என்னையும் குற்றவாளியை அறிவிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கால அவகாசம் கொடுங்க. நான் நிரபராதிங்கிறத நிரூபிச்சு காட்டுறேன். என்னால நிரபராதிங்கிறத நான் நிரூபிக்க முடியலனா நீங்க எனக்கு என்ன தண்டனை கொடுத்தாலும் அதை நான் ஏத்துக்கிறேன். பண்டிதர் ராமகிருஷ்ணரே, நீங்க குற்றவாளி இல்லைங்கிறத நிரூபிக்கிறதுக்கு உங்களுக்கு அவகாசம் தேவைப்படுதா? சரி, அப்படின்னா நான் உங்களுக்கு 3 நாள் அவகாசம் தரேன். நீங்க குற்றவாளி இல்லைங்கிறத நிரூபிக்க முடியும்னா நிரூபிச்சுக்கங்க. ஆனா 3 நாளைக்கு அப்புறமும் நீங்க குற்றவாளி இல்லைங்கிறத நிரூபிக்க முடியலன்னா தண்டனையை அனுபவிக்க தயாராயிருங்க. மகாராஜா பாலகுமார் வாழ்க! மகாராஜா பாலகுமார் வாழ்க! மகாராஜா பாலகுமார் வாழ்க! மகாராஜா பாலகுமார் வாழ்க! இந்த கை காலவை பார்த்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி தெரியுது. ஒருவேளை இந்த மொத்த திட்டமும் இவரோடதா இருக்குமோ? ஓ, அப்ப அரசவையில இருந்த எல்லா விஷயத்துக்கும் பின்னாடி இருந்தது நீங்க தானா? இதுதான் என்னோட சக்கர வியூகம். இதுல 4 பக்கமும் என்னோட வீரர்கள், அப்புறம் நடுவுல இருக்கிறது நீங்க. ஓ, அப்ப இந்த சக்கர வியூகத்துல என்ன குற்றவாளின்னு சொன்னது உங்க ஆளுங்க தானா? ஆமா, உண்மைதான். ஆனா முழுக்க முழுக்க உண்மை இல்ல. புரியலையே. இதெல்லாம் என்னோட திட்டம்தாங்கிறது உண்மைதான் பண்டிதரே. ஆனா அவங்க எல்லாரும் சொன்னது பொய்யுங்கிறது உண்மை கிடையாது. அரசவைக்கு இன்னைக்கு வந்த எல்லாருமே உண்மையை மட்டும்தான் சொன்னாங்க. அது எப்படி உண்மையா இருக்க முடியும்? நான் இது வரைக்கும் யார்கிட்ட இருந்து எப்பவும் செல்வம் வாங்கினதே இல்ல. புதிருக்கு விடை கண்டுபிடிக்கிறதுல நீங்க தான் பெரிய வல்லுநராச்சே. அப்போ விடைய கண்டுபிடிங்க. மாபெரும் பண்டிதர், மகா வித்வான், பெரிய புத்திசாலி, இப்படியெல்லாம் உங்களுக்கு தான் பல பேர் இருக்குதுல்ல. அதை நீங்க பயன்படுத்தி உங்க மேல சுமத்தி இருக்கிற குற்றச்சாட்டுல இருந்து நீங்க எப்படி விடுதலையாக போறீங்கன்னு நானும் பார்க்கறேன். என்ன ஆச்சு பண்டிதர் ராமகிருஷ்ணரே? இது என்னோட விளையாட்டோட ஒரு சின்ன ஆரம்பம் மட்டும்தான். ஆனா உங்க முகத்தை பார்த்தா ரொம்ப பயந்த மாதிரி தெரியுது. தைரியத்தை இழந்துடாதீங்க பண்டிதர் ராமகிருஷ்ணரே. இன்னும் எவ்வளவோ விஷயங்கள் நடக்க இருக்குது. புரிஞ்சுதா இல்ல புரியலையா? இன்னும் என்ன நடக்க போகுது? இவரோட மனசுல என்ன திட்டம் இருக்கு? அடுத்ததா என்ன சதி திட்டம் திட்ட போறாரு? அப்பா, நான் உங்களை எப்படியாவது கண்டுபிடிக்கணுன்றதுக்காக தான் நான் உங்க விஷயத்துல இருக்கேன்.
அதுக்கான மரியாதையும் எனக்கு கிடைச்சது. ஆனா இப்ப இந்த கை கால அந்த மரியாதையை அவமானப்படுத்த நினைக்கிறானே. உங்க பேரையும் புகழையும் கெடுக்க பார்க்கறான். இப்ப என்ன பண்றதுன்னு ஒன்னும் புரியலையே. பண்டிதர் ராமகிருஷ்ணர் இப்படி ஒரு செயலை பண்ணுவாருன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. நிறைய பேர்கிட்ட கடன் வாங்கிட்டு திருப்பி கேட்டா அதை கொடுக்க மாட்டேங்கிறாராம். அவர் மேல நாமெல்லாம் எவ்வளவு மரியாதை வச்சிருந்தோம். ஆனா அவர் எப்படி நடந்துகிட்டாரு பாருங்க. பண்டிதர் ராமகிருஷ்ண ஐயா, உங்களை பத்தி நான் இப்ப பல விஷயங்களை கேள்விப்பட்டேன். நீங்க கேள்விப்பட்ட மாதிரி நானும் கேள்விதான் பட்டேன். அது எல்லாமே போய் அதை நான் கண்டிப்பா நிரூபிச்சு காட்டுறேன். சொல்லுங்க தேவி, நான் உங்களுக்கு உதவி பண்ணணுமா? நீங்க இந்த மாதிரி எல்லாம் பேசலாமா சுவாமி? சுவாமியா? யாரு சுவாமி? யாருக்கு சுவாமி? நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா? எதுக்காக என்ன நீங்க இப்படி தண்டிக்கிறீங்க? நீங்க இல்லாம என்னால உயிரோட இருக்க முடியாது. நீங்க என்ன இப்படி எல்லாம் பேசுறீங்க? இப்படி கல் நெஞ்சமா இருக்காதீங்க. நான் உங்களோட மனைவி சுவாமி. என்னை விட்டு விலகி போயிடாதீங்க. மனைவியா? ஏன் இப்படி அமைதியாவே நிக்கிறீங்க? ஏதாவது பேசுங்க சுவாமி. நீங்க எதுக்காக இப்படி ஓடுறீங்க சுவாமி? நான் ஒன்னும் ஓடல. நான் கண்ணாடியை தான் தேடி வந்தேன். என் முகம் வேற யாரோடையாவது ஒத்து போகுதான்னு பார்க்க தான் வந்தேன். ஆனா இன்னைக்கு என்ன பாக்குறவங்க எல்லாம் வேற யாரோவா நினைக்கிறாங்க. என் மேல பழி போடுறாங்க. நான் உங்க மேல எந்த பழியும் போட வரல சுவாமி. நான் நடந்ததெல்லாம் ஞாபகப்படுத்த வந்தேன். எனக்கும் உங்களுக்கும் கோவில்ல திருமணம் நடந்துச்சே. ஆனா பல வருஷமா காணாம போயிட்டீங்க. நான் உங்களை தேடி தேடி இங்க வந்திருக்கேன். இந்தாங்க, இங்க பாரு தங்கச்சி. நீங்க என்ன தங்கச்சின்னு சொல்றீங்களா? மனைவிய போய் தங்கச்சின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. பண்டிதர் ஐயா, நீங்களாவது இதை என்னன்னு கேளுங்களே. பண்டிதர் ஐயா, இவங்க என்ன சொல்றாங்க? ஹரி ஓம், ஹரி ஓம். இவங்க சொல்றது உண்மைதான். உங்க ரெண்டு பேருக்கும் நான் தானங்க திருமணமே செஞ்சு வச்சேன். என்ன உளறிக்கிட்டு இருக்கீங்க நீங்க? எனக்கு தான் ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சுன்னு உங்களுக்கு தெரியும்ல. அப்புறம் நான் எப்படி ரெண்டாவது கல்யாணம் பண்ணுவேன்? இதே கேள்வி நான் அப்பவே உங்ககிட்ட கேட்டேனே. உங்களுக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சே, ரெண்டாவது கல்யாணத்தை எப்படி பண்ணுவீங்கன்னு கேட்டேன். அப்போ நீங்க தான் பண்டிதர் அவர்களே, உங்களோட வேலை என்னமோ அதை மட்டும் பாருங்கன்னு சொன்னீங்க. உங்க ரெண்டு பேருக்கும் திருமணம் செஞ்சு வைக்க சொன்னீங்க. நானும் பண்ணி வச்சிட்டேன். இவரு ரொம்ப நம்பிக்கையா சொல்றாரு. ஒருவேளை அப்பா இல்ல இல்ல இல்ல, அப்பா அப்படி எல்லாம் பண்ண மாட்டாரு. அவர் எங்க இருக்காருன்னு கூட தெரியாதே. பண்டிதரே, உங்களுக்கு முழு நம்பிக்கை இருக்கா? நீங்க இவருக்கு தான் கல்யாணம் பண்ணி வச்சீங்களா? ஹரி ஓம், ஹரி ஓம். தேவி அமரப்பள்ளி, நான் எத்தனையோ வருஷமா எத்தனையோ பேருக்கு திருமணம் செஞ்சு வச்சிருக்கேன். ஒரு தடவை ஒருத்தருக்கு நான் திருமணம் செஞ்சு வச்சா அவங்கள நான் எப்பவுமே மறக்க மாட்டேன். அதுலயும் இவர் மகான் பண்டிதர் ராமகிருஷ்ணர். இவர் ஒருத்தர் தானே ராமகிருஷ்ணர்? ஐயோ இல்ல இல்ல அமரப்பள்ளி, நான் யாரையும் கல்யாணம் பண்ணல. இது எனக்கு எதிராக நடக்கிற ஏதோ ஒரு பெரிய சதி திட்டம் தான். நீங்க நம்ம கல்யாணத்தை சதி திட்டம்னு சொல்றீங்களா? ஆமா. நீங்க என்ன உங்களுடைய மனைவியா ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். அது எப்படி ஏத்துக்க முடியும்? சரிங்க, அப்படின்னா நான் அரசவைக்கு போறேன். மகாராஜா கிட்ட நீதி கேட்டு கோரிக்கை வைக்கிறேன். நீங்க தான் என் கணவருங்கிறத நான் நிரூபிச்சு காட்டுறேன். பண்டிதர் ராமகிருஷ்ண ஐயா, கல்யாண வயசுல பையனை வச்சுக்கிட்ட நீங்க இப்படி பண்ணிருக்கீங்க? ஐயோ இல்ல அமரப்பள்ளி, நான் உண்மையா தான் சொல்றேன். நீங்க எதுவும் சொல்ல தேவையில்லை. நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க.
அட கடவுளே, இதுதான் பிரச்சனை மேல பிரச்சனைனுவாங்க. இந்த நேரம் பார்த்து இவ வரணுமா? இவ எல்லாத்தையும் கேட்டுட்டாலே. காந்தா, அடே காந்தா, நான் சொல்றத கேளு காந்தா. காந்தா நில்லு. அட கடவுளே, இந்த கை காலா என்ன பல வழிகள்ல சிக்கல்ல மாட்டி விட பாக்குறானே. இனி என்னென்ன பண்ண போறான்னு தெரியலையே. என்ன பண்றது? இந்த புது பிரச்சனையில இருந்து எப்படி தப்பிக்கிறது? பண்டித ராமகிருஷ்ணா, நான் உங்களை எப்பவுமே மன்னிக்க மாட்டேன். நிச்சயமா மன்னிக்க மாட்டேன். மன்னிக்க வேண்டிய தேவையே இல்ல மகாராஜா. பண்டிதர் ராமகிருஷ்ணர் உங்களுக்கு மட்டும் துரோகம் பண்ணல மகாராஜா, அந்த ஏழைகளுக்கும் சேர்த்து தான் துரோகம் பண்ணிருக்காரு. அவங்க கிட்ட செல்வத்தை வாங்கிட்டு இப்ப திரும்ப தர மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காரு. மகாராஜா, ஒரு புது தகவல். அரசவையில பண்டிதர் ராமகிருஷ்ணருக்கு எதிரா ஒரு புது வழக்கு வந்திருக்கு. அதுக்காக நாம இப்ப உடனே அரசவைக்கு போய் ஆகணும். இன்னொரு வழக்கா? என்ன வழக்கு? ரொம்ப பெரிய பிரச்சனை. ஒரு பொண்ணு அவர் மேல குற்றம் சுமத்திருக்கா. என்ன குற்றச்சாட்டு? என்ன? 2 மனைவியா? 2 திருமணமா? பண்டித ராமகிருஷ்ணா, உங்களுக்கு நான் சரியான பாடம் புகட்டுறேன். நீங்க என்னையே அவமானப்படுத்திருக்கீங்க ராமகிருஷ்ணரே. நான் உங்களை கடுமையா தண்டிப்பேன், விடவே மாட்டேன். நான் அவருக்கு தலைமுடிய மொட்டை அடிக்கிற தண்டனை கொடுக்க போறேன். அதுதான் சரி. மகாராஜா, பண்டிதர் ராமகிருஷ்ணருக்கு ஏற்கனவே தலையில முடியல. ஐயோ மகாராணி, நான் அவர் குடுமையை வெட்டிடுவேன். தலையில முடியில்லாதவர் ஆயிருவாரு. மகாராஜா, இந்த சின்ன தண்டனையால என்ன ஆக போகுது? பண்டிதர் ராமகிருஷ்ணர் இப்போ பெரிய குற்றத்தை பண்ணிருக்காரு. அவருக்கு ரொம்ப பெரிய தண்டனையை கொடுத்தாகணும். நீங்க சொல்றதுதான் சரி மகாராணி. பண்டிதர் ராமகிருஷ்ணருக்கு கடுமையான தண்டனையை கொடுக்க போறேன். இன்னைக்கு அவருக்கு அரசவையில எவ்வளவு பெரிய தண்டனையை கொடுக்க போறேன்னு பாருங்க. மகாராஜா, நீங்க தான் எனக்கு நீதி வழங்கணும். பண்டிதர் ராமகிருஷ்ணர் என்ன சட்டப்படி திருமணம் செஞ்சுக்கிட்டாரு. அதுவும் கோவில்ல பண்டிதர் தலைமையில திருமணம் செஞ்சாரு. இவர் என்கிட்ட சொன்ன பொய்யெல்லாம் உண்மைன்னு நம்பினதுதான் என் தவறா மகாராஜா? இல்ல இவரை என்னோட வாழ்க்கை துணையா ஏத்துக்கிட்டதுதான் நான் பண்ண தவறா? ஆனா இவரு திருமணம் செஞ்ச 2வது நாளே என்ன பார்த்து யாருன்னு கேக்குறாரு மகாராஜா. அப்புறம் திடீர்னு காணாம போயிட்டாரு. அதாவது தலையிலிருந்து முடி. போதும், நிறுத்துங்க. முடிய பத்திலாம் இந்த அரசவையில யாரும் எப்பவும் பேசக்கூடாது. என்ன மன்னிக்கணும் மகாராஜா, எனக்கு மறந்து போயிடுச்சு. உங்க தலையில போதும். நான் என்ன சொன்னேன்? பண்டிதர் ராமகிருஷ்ணரே, நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? ஆமா மகாராஜா, இந்த பொண்ணு இவ பொய் சொல்றா. அட, நான் இந்த பொண்ணை கனவுல கூட கல்யாணம் பண்ணவே இல்ல. இல்ல, என்னோட தலைமையில தான் திருமணமே நடந்துச்சு. ஆமா மகாராஜா, நான் தான் இவங்க 2 பேருக்கும் நல்லபடியா திருமணம் பண்ணி வச்சேன். இவரு என்ன ரொம்ப மதிக்கிறவரு. என் விஷயத்துல எப்பவும் பொய்யே சொல்ல மாட்டாரு. ஆனா இன்னைக்கு என்னாச்சு இவருக்கு? ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. இந்த கை கால எப்படி இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான்? ராஜகுரு, நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்கன்னு சொல்லுங்க. மகாராஜா இவ்வளவு பெரிய சபையில என்கிட்ட அறிவுரை கேட்கிறாரு. இவ்வளவு நாளா பண்டிதர் ராமகிருஷ்ணன் கிட்ட தான் கேட்டுக்கிட்டு இருந்தாரு. என் முழு திறமையையும் காட்ட இதுதான் சரியான நேரம். அட, ஏதாவது சொல்லுங்களேன். மகாராஜா, நான் இப்ப என்னன்னு சொல்றது? இத பத்தி பேசுறதுக்கே எனக்கு வெக்கமா இருக்கு. பண்டிதர் ராமகிருஷ்ணர் இருக்காரு, இவரோட திறமையையும் நேர்மையையும் பார்த்து எல்லாரும் மதிச்சாங்க. அது மட்டும் இல்லாம இவரால நம்ம நாட்டுல எவ்வளவோ நபர்களுக்கு நீதி கிடைச்சிருக்கு. உதவி தேவைப்படுறவங்களுக்கெல்லாம் அவர் எப்பவும் உதவி செய்வாரு. ஆனா அதே பண்டிதர் ராமகிருஷ்ணர் இப்ப ஒரு குற்றவாளியா எல்லார் முன்னாடியும் இந்த அரசவையில நிக்கிறாரு.
அப்ப இந்த பொண்ணு சொல்றது உண்மைன்னு சொல்றீங்களா? நிச்சயமா அவங்க சொல்றது உண்மைதான் மகாராஜா. இந்த பண்டிதர் ராமகிருஷ்ணர் இருக்காரு, இவர்கிட்ட வாத திறமை இருக்கு, சாதுரியம் இருக்கு. அதை பயன்படுத்தி பண்டிதர் ராமகிருஷ்ணர் இந்த பெண்ணை தன்னோட காதல் வலையில விழ வச்சிட்டாரு. போலி திருமணமும் பண்ணி இருக்காரு. நீங்க என்ன சொல்றீங்க குருவே? நான் உண்மையை தான் சொல்றேன். அப்ப உங்களை தவிர இங்க இருக்கிற எல்லாரும் பொய் சொல்றாங்களா என்ன? கடன் வாங்கிட்டு இல்லன்னு பொய் சொன்னீங்க, இப்ப இந்த பொண்ணை ஏமாத்திருக்கீங்க. ஐயோ பண்டிதர் ராமகிருஷ்ணரே, ஒரு பொண்ணோட மானத்தோடையும் அந்த பொண்ணோட உணர்வோடையும் இப்படி விளையாடுறீங்களே, உங்களுக்கு வெக்கமா இல்லையா? நிச்சயமா நான் அப்படிலாம் பண்ணவே மாட்டேன்னு உங்களுக்கு தெரியாதா? உங்களுக்கு என்ன பல வருஷங்களா தெரியும்ல. என்ன பல வருஷம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க ராமகிருஷ்ணரே? 20 வருஷமா நீங்க எங்க இருந்தீங்கன்னே தெரியாது. நீங்க எங்க போனீங்களோ, யார் கூட பழகி என்னெல்லாம் கத்துட்டு வந்திருக்கீங்களோ? குருவே, நான் அதே ஆளுதான், அப்படியேதான் இருக்கேன். நீங்க தயவு செஞ்சு என்ன நம்புங்க. எப்படி உங்களை நான் பண்டிதர் ராமகிருஷ்ணரே, முதல்ல நீங்க எல்லாருடைய செல்வத்தையும் ஏமாத்தி இருக்கீங்க. அப்புறம் இந்த பொண்ணை நீங்க ஏமாத்தி திருமணம் செஞ்சிருக்கீங்க. இன்னைக்கு இதனால மொத்த விஜயநகரமும் தலை குனிஞ்சு நிக்குது. இல்ல மகாராஜா, நான் என் உயிரை கூட விடுவேன், ஆனா எப்பவும் விஜயநகரத்தையும் உங்களையும் தலைகுனிய வைக்க மாட்டேன். சரி, அப்படின்னா உங்ககிட்ட நீங்க நிரபராதின்னு நிரூபிக்க ஏதாவது ஆதாரம் இருக்குதா? சொல்லுங்க. எதுவும் இல்ல மகாராஜா. இப்ப என்கிட்ட எந்த சாட்சியும் இல்ல. நான் நிரபராதி நிரூபிக்க எந்த ஆதாரமும் என்கிட்ட இல்ல. மகாராஜா, ஒரு பொண்ணோட உணர்வோடவும் தன்மானத்தோடையும் இவர் விளையாடி இருக்காரு. என்ன பொறுத்த வரைக்கும் இப்படி ஒரு தப்பு பண்றவரு எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, அவருக்கு மிகப்பெரிய தண்டனையை கொடுத்தாகணும். நீங்க சொல்றது சரிதான் மகாராணி. இன்னைக்கு இந்த மாபெரும் சபையில பண்டிதர் ராமகிருஷ்ணரே உங்களுக்கு மிகப்பெரிய தண்டனை வழங்க. மன்னிக்கணும் மகாராஜா. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.